அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வு எழுதிட்டு நேர்காணலுக்கு செல்பவர்களுக்கு நம்ம தொடர்ந்து காணொலிகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மகிட்ட ஆன்லைன் வழியான பயிற்சி வகுப்புகளும் இருக்குங்க. அதில் கலந்து கொள்ள வேண்டியவர்கள் கீழே ஒரு தொடர்பு எண் போகும், அதை தொடர்பு கொள்ளலாம். இப்போ ஒரு நீதிபதி முன்பு நீங்கள் ஒரு நேர்காணலுக்கு செல்லும் பொழுது உங்களுடைய பின்னணி பற்றியும் கூற வேண்டியது இருக்கும். அப்படி பின்னணி பற்றி கூறும் பொழுது அந்த பின்னணியிலிருந்து ஒரு கேள்வியை அவர்கள் முன்வைக்கலாம். அப்படி ஒரு கேள்வியை முன்வைத்திருப்பார்கள். அந்த கேள்வியை தான் உங்கள் முன்பு கொண்டு வந்து நிறுத்துகிறோம். அந்த கேள்வியில் நீங்கள் என்ன பதில் கூற விரும்புகிறீர்கள் அப்படிங்கிறத கேள்வியை கவனிச்சுட்டு நீங்க கூற விரும்புங்க. ஸோ இதுக்கான ஒரு பதிலையும் நாங்க தெரியப்படுத்துறோம். ஸோ முதல்ல கேள்வியை பார்ப்போம். இப்போ நீதிபதி ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. சுமார் 1 ஆண்டு காலம் ஒரு தொழிலின் நஷ்டத்தை தாங்கிக் கொள்ள இயலாத பொழுது 19 ஆண்டுகள் பல சந்தர்ப்பங்களில் நஷ்டத்தை கொடுத்து ஒரு விவசாய பணியை மேற்கொள்ள எது உங்களை தூண்டியதுன்னு கேட்டிருக்காருங்க. அப்படி பார்க்கும் பொழுது எது உங்களை தூண்டியது அப்படிங்கிறது தான் மெயினான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துல அதுக்கு ஏற்ற ஒரு பதிலை நீங்கள் அளிக்க வேண்டும். ஒருவேளை இந்த கேள்வியை நீங்கள் சந்தித்திருந்தால் என்ன பதில் சொல்லியிருப்பீர்கள் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ இதுக்கான கேள்வி எப்படி முன் வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நேர்காணலுக்கு வந்திருப்பவர் தான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கூறியிருக்கணும். அப்படி கூறியிருக்கும் பட்சத்தில் மறுபடியும் நீதியரசர் என்ன கேட்டிருக்கணும்னா, நீங்க எவ்வளவு நாளா விவசாய பணி பாக்குறீங்கன்னு கேட்டிருக்கலாம். நான் ஒரு 19 ஆண்டுகளாக பார்க்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். 19 ஆண்டுகளா இல்ல நான் லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாரு. இல்லைங்கய்யா பெருசா ஒன்றும் லாபம்லாம் இல்லைங்க, சில நேரத்துல கையை கடிக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பதில் அளித்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கேள்வியை முன்வைக்கிறார். இதுவே வேறு ஒரு தொழிலாக இருந்திருந்தால் ஒரு நபரால் ஒரு தொழிலின் நஷ்டத்தை ஓராண்டு காலம் தான் தாங்கிக் கொண்டு அந்த தொழிலை நடத்தி இருக்க முடியும். ஆனால் நீங்கள் கூறுகிறீர்கள் 19 ஆண்டுகள் விவசாய பணியை செய்கிறேன், ஆனால் நஷ்டத்தில் செல்கிறது, ஆனாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படி சொல்லும் பட்சத்தில் 19 ஆண்டுகள் அந்த தொழில் நஷ்டத்தை கொடுத்திருந்தும் அதையே செய்வதற்கு உங்களை எது தூண்டியது அப்படின்றதான் கேள்வி. ஏன் அந்த தொழிலை பண்றீங்க, விட்டுட்டு வேற தொழிலுக்கு நகரலாமே அவங்க கேட்கல. 19 ஆண்டுகள் நஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்த ஒரு தொழிலை செய்ய சொல்லி உங்களை தூண்டியது எது அப்படின்றதான் கேள்வி. இந்த இடத்தில் அவர் சமயோஜிதமாக ஒரு பதில் அளித்திருப்பார். அந்த பதில்தான் உண்மையில் அவர்களை மெய்சில் இருக்க வைத்திருக்கும். நீங்களும் அது போன்ற ஒரு பதிலை முன்வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த காணொலியின் நோக்கமும் கூட. அதனால் அந்த பதிலையே உங்களிடம் தருகிறோம். நீங்கள் இதற்கு மேலும் சிறந்த ஒரு பதில் இருக்கிறதாக கருதினால் அதை கமெண்டில் தெரியப்படுத்தவும். நாங்கள் அந்த கமெண்டை பார்த்துவிட்டு அந்த பதில் சிறந்த பதிலாக இருந்தாலும் அதை பின் பண்ணி வைக்கிறோம். இப்போ அவர் என்ன பதில் சொல்லியிருப்பாரு அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் சொல்லியிருக்கணும், ஐயா ஒரு திருக்குறளை சொல்லி இதை நான் சொல்லிடுறேங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். சொல்லுங்கன்னு இருப்பாங்க. ஐயா உழவுங்கிற அதிகாரத்துல சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலைன்னு சொல்லியிருக்காங்க சார். அப்படி பார்க்கும் பொழுது பல தொழில்கள் செய்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் எந்த தொழில் செய்தாலும் அவர்கள் ஏற்பின்னால் தான் செல்ல வேண்டும். உழவு தொழில் தான் அனைத்து தொழில்களுக்கும் தலையாய தொழில் என்பதை என்னுடைய முன்னோர்கள் மூலமாகவும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் அந்த தொழிலை என்னால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் விட்டுவிட முடியாது. அந்த தொழிலின் மீது எனக்கு அப்படி ஒரு அபாரமான ஒரு ஈடுபாடு இருக்கிறது. அந்த ஈடுபாடு தான் என்னை அந்த தொழில் எவ்வளவு நஷ்டத்தை கொடுத்தாலும் செய்ய தூண்டுகிறது என்பதை நான் இங்கே பணிவுடன் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தாருன்னா அவருக்கான பதிலுக்கு கண்டிப்பா அந்த நீதிபதி அரசர்களுடைய முகம் ஒரு மலர்ச்சியை சந்தித்திருக்கும். அதை விட்டுவிட்டு வேறு ஏதாவது கூறியிருந்தால் அவர்களுடைய முகம் மாறி இருக்கலாம். அதனால இந்த கேள்விக்கு உங்களுடைய கமெண்ட்ல நீங்க என்ன பதில சொல்ல முன்வரீங்கன்றத சொல்லுங்க. இது போன்ற ஒரு பயனுள்ள காணொலியோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.